ஹாய் செல்லக்குட்டீஸ், நான் தான் உங்கள் ராஜலக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்னோட கதை கிடையாது. ரொம்ப 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 பிரபலமான சிறார் எழுத்தாளரான பழ வள்ளியப்பா அவர்களோட ஒரு சிறார் கதையை பார்க்க போகிறோம். அவருக்கு போன வருஷம்தான் 100ஆண்டு விழா கொண்டாடணும். அவர் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கதையை எழுதியிருக்காரு. அப்போது பணத்தோட மதிப்பு என்னவா இருந்துச்சு தெரியுமா? ஒரு போட்டி நடக்குது. அந்த போட்டியில் பரிசா 50 ரூபா கொடுக்குறாங்க. அப்போ 50 ரூபான்றது இப்போ இருக்கிற காசோட மதிப்புக்கு 5000 ரூபாய் இருக்கும். அதாவது அப்போ 50 ருபீஸ்னால் இப்போ 5000 ருபீஸ். அந்த அளவுக்கு பணத்தோட வேல்யூ இருந்த ஒரு காலத்தில் அவர் எழுதியிருக்கார் அந்த கதையை. அது அப்படியே சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சுக்க கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதனால் அந்த கதையோட நிகழ்வுகளை இப்போ நடக்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். பூம்புதூர்னு ஒரு ஊர் இருந்துச்சான். அந்த ஊரில் அது ஒரு பெரிய நகரமும் கிடையாது, சின்ன கிராமமும் கிடையாது. அது ஒரு டவுன், நடுத்தரமான ஊர். அந்த ஊரில் ஒரு சிறார் நலச்சங்கம் இருந்துச்சு. அவங்க அடிக்கடி ஏதாவது போட்டி வச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் வருஷம் வருஷம் தவறாமல் மலர் கண்காட்சி வைப்பாங்களாம். சரியா? அந்த மலர் கண்காட்சி அரசாங்கம் நடத்துமே. எங்கேயாவது பூ கண்காட்சி நடக்கும், நம்ம போய் வேடிக்கை பார்த்துட்டு வருவோமே, அந்த மாதிரி கிடையாது. அது ஒரு போட்டி. அந்த ஊரில் இருக்க குழந்தைகளுக்கு நடக்கிற போட்டி. அந்த போட்டியில் எல்லா குழந்தைங்களும் கலந்துக்கணும். அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு பூச்செடி வளர்க்கணும். போட்டி நடக்கிற அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு அவங்க பூச்செடியை கொண்டு வந்து அந்த கண்காட்சி இருக்கிற இடத்துல வைக்கணும். ஒவ்வொரு பூச்செடியிலையும் அந்த குழந்தையோட பேர் எழுதியிருக்கும். அந்த போட்டியில் நடுவராக இருக்கிறதுக்கு யாராவது பெரியவங்கள கூப்பிடுவாங்க. சரியா? அப்போது அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுப்பாங்க. இப்போது அந்த ஊரில் ஒரு மிராசுதாரர் இருந்தார். அந்த காலத்தில் மிராசுதாரர்னால் இப்போ நம்ம பஞ்சாயத்து பிரசிடெண்ட்லாம் இருக்காங்க இல்லையா? ஒவ்வொரு ஊர்லேயும் ஊர் தலைவர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பதவியில் ஒருத்தர் இருந்தார். அவரோட பொண்ணு பேர் மீரா. மீராவுக்கு ஒரே கவலை. ஏன்னா போட்டியை இந்த தடவை அந்த போட்டியை நடத்துறதுக்கு நடுவராக வர்றது யார் தெரியுமா? அந்த ஊரோட எம்எல்ஏ வராரு. சரியா? எம்எல்ஏ எப்படின்னா ரொம்ப பெரிய பதவி இல்லையா? அதனால அவரே வராரே. நம்ம இந்த தடவை போட்டியில் கலந்துக்கணும். அவங்க அப்பா ஆசைப்பட்டார், தன்னோட பொண்ணு அந்த போட்டியில் ஜெயிக்கணும். அப்போ தான் நமக்கு அது ஒரு பெரிய பெருமையாக இருக்கும் அப்படின்னு அவங்க அப்பா நினச்சாரு. ஆனால் மீரா ஒரு செடி கூட வளர்க்கலை. அப்போது நம்ம அப்பாவுக்கு இது தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை அடிப்பாரே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தா. அவளோட பள்ளிக்கூட தோழிகள்லாம் கூட செடி வளர்த்தாங்க. ஒருத்தி முல்லை செடி வளர்த்தா, ஒருத்தி மல்லிகை செடி வளர்த்தா. ஆனால் மீரா எதுவுமே வளர்க்கல. அவள் சோகமாக உட்காந்து அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவளோட தோழி கமலி வந்தா. கமலி வந்து, என்ன மீரா, ஏன் சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டா. உடனே மீரா சொன்னால், நான் செடி வளர்க்கலை, எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்னை திட்டுவாங்க, இந்த போட்டியில் நான் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னான். உடனே சரி, நீ செடி வளர்க்கனா கவலைப்படாத, நான் உனக்கு ஒரு வழி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் கமலா. உடனே என்ன அப்படின்னு கேட்டேன்னா, அந்த ஊரில் ஒரு ஏழ்மையான பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு பேர் பார்வதி. சரியா? பார்வதி ஒரு அழகான ரோஜா செடி வளர்க்குறா. நீ அவளுக்கு போய் ஏதாவது காசு கொடுத்த அப்படின்னா அந்த செடியை உனக்கு கொடுத்துருவா. நீ அதை கொண்டு போய் கண்காட்சியில் வச்சு உங்கள் அப்பா கிட்டேயும் நல்ல பேர் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னா கமலி. சரி, அவளுக்கு எவ்வளோ கொடுக்கறது அப்படின்னு சொல்லி கேட்டா. போட்டியோட பரிசு தொகை எவ்வளோ தெரியுமா? ஜெயிக்கிறவங்களுக்கு 50 ரூபா கொடுப்பாங்க. அப்போ 50 ரூபான்னா நம்ம ஊர் காசுக்கு 5000 ரூபான்னு வச்சுக்கலாமா? சரி, இவ்வளோ ரூபா தருவாங்க. நம்ம போய் போட்டியில் கலந்துக்கணும். அதனால் அவளுக்கு நான் ஒரு 10 ரூபா எடுத்துகிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லி கேட்டா. 10 ரூபானா இப்போ நம்ம ஊர் காசுக்கு ஒரு 1000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். 1000 ரூபா எடுத்துகிட்டு வரட்டான்னு கேட்டா. உடனே ஐயோ, அவ்வளோவெல்லாம் எதுக்கு, அவளுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தா போதும், அந்த செடியை தூக்கி கொடுத்துருவா. அவங்க காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல. இந்த போட்டியில் கலந்துக்கிட்டால் பரிசு கிடைக்குமோ கிடைக்காதோ, ஆனால் நீ கொடுக்குற காசு கண்டிப்பாக கிடைக்கும்ல, அதனால் வாங்கிட்டு கொடுத்துருவாங்க. நீ வா, நம்ம போய் பார்வதி கிட்ட கேட்கலான்னு சொன்னான். சரி, நான் சேர்த்து வச்ச காசுலேருந்து ஒரு 500 ரூபா எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் மீரா. சரின்னு 2 பேரும் பார்வதியோட வீட்டுக்கு போனாங்க. அங்கே பார்வதி இல்லை. அவங்க வீட்டுக்கு கேட்ட திறந்து பார்த்தோன்னா அங்கே ஒரு அழகான ரோஜா செடி. அதில் ஒவ்வொரு ஸ்டெம்லையும் ஒரு ரோஜா பூ பூத்துருக்கு.
அவ்வளவு அழகா இருக்கு. அந்த செடியை பார்க்க பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. எவ்வளவு அழகான செடி, இதை கொண்டு போய் நம்ம வச்சோன்னா கண்டிப்பா மலர் கண்காட்சியில் நமக்கு தான் பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. அப்ப பார்வதியோட அம்மா வந்தாங்க. என்ன பிள்ளைங்களா, எதுக்கு இங்க வந்து நிக்கிறீங்க அப்படின்னு. அப்ப கமலி சொன்னா, இவ மீரா, இவ தான் வந்துட்டு நம்ம ஊர் தலைவரோட பொண்ணு. அவ அந்த போட்டியில கலந்துக்கணும்னு நினைக்கிறா. ஆனா இவ ஒரு செடி வளர்த்தாளா, அதை இவளோட தம்பி பிச்சு போட்டுட்டா. அதை அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சனா அவனை அடி வெளுத்துருவாரு. அதனால அவன் தம்பியை காப்பாற்றணும். நீங்க இந்த செடியை கொடுத்தீங்கன்னா தலைவர்கிட்ட இருந்து இந்த தம்பியை காப்பாத்திடலாம். ஒரு சின்ன பையன் அடி வாங்காம தப்பிக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் உதவுங்களே அம்மா அப்படின்னு சொல்லி கேட்டா. பொய் தானே சொல்றாங்க. ஆனாலும் பார்வதியோட அம்மா யோசிச்சாங்க. பார்வதி இந்த செடிய பொத்தி பொத்தி வளர்க்குறா, தினமும் தண்ணி ஊத்தி பார்த்து பார்த்து வளர்க்குறா. எங்கேயாவது வெளியில போனா கூட, அம்மா இந்த வேலி தடுப்பை நல்லா போடுங்கம்மா, இல்லாட்டி ஆடு வந்து என்னுடைய செடியை சாப்பிட்ருன்னு சொல்லுவா. அடிக்கடி எந்திரிச்சு வந்து செடியை பாப்பா. அவ அவ்வளோ உயிரா வளர்க்குறாளே, அந்த செடியை எப்படிமா உங்களுக்கு தர முடியாதே அப்படின்னு சொன்னாங்க பார்வதி அம்மா. உடனே கமலி சொன்னா, நாங்க ஒன்றும் சும்மா கேட்கல, காசு கொடுக்குறோம். நீங்க போய் போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிச்சாதான் ஆச்சு. ஜெயிக்கலாட்டி உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. அதே எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்க காசு கொடுப்போம்ல. ஒரு 200 வேணா தரட்டுமா? சரி, உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், நாங்க ஒரு 500 தர்றோம். நீங்க அதை வச்சுக்கிட்டு பார்வதிக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து தரலாம், இல்லை அவளுக்கு ஏதாவது பரிசு கூட வாங்கி தரலாம், யோசிங்க அப்படின்னு சொன்னோம். உடனே பார்வதியோட அம்மாவும் யோசிச்சாங்க. ஆமாம், நம்ம போட்டியில் போய் கலந்துக்கிட்டு பரிசு கிடைக்கலாட்டி ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அதே இந்த செடியை உங்ககிட்ட கொடுத்தா ஒரு 500 கிடைக்கும், பார்வதிக்கு ஏதாவது பரிசு வாங்கி தரலாம் அப்படின்னு நினச்சிட்டு சரின்னு செடியை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டாங்க. மீராவும் கமலியும் அவங்கக்கிட்ட 500 கொடுத்துட்டு அந்த செடியை எடுத்துகிட்டு வந்து கண்காட்சியில் வச்சுட்டாங்க. அந்த ஊர் எம்எல்ஏ வந்தார். ஊரில் இருக்க பெரியவங்கெல்லாம் வந்து இந்த கண்காட்சியை பார்த்தாங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா செடி வளர்த்து எல்லாத்துலேயுமே பூ பூத்து இருந்துச்சு. ஆனாலும் எல்லாருக்குமே அந்த ரோஜா செடி தான் ரொம்ப பிடிச்சது. எம்எல்ஏ கூட முடிவு பண்ணிட்டாரு, இந்த ரோஜா செடி வளர்த்த பிள்ளைக்கு தான் நம்ம பரிசு கொடுக்கணும்னு. ஆனா மீரா என்ன செஞ்சா தெரியுமா? நம்மளோட செடி நல்லா தனியா தெரியணும், நம்மளோட வசதி நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக அந்த செடியை தூக்கி ஒரு சில்வர் தொட்டியில வச்சு கொண்டு போய் வச்சிருந்தா. அப்போ எம்எல்ஏக்கு ஒரு சந்தேகம், இது இந்த பிள்ளை தான் வளர்த்துச்சா அப்படின்னு பரிசோதனை பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாரு. அதனால அவர் மீராவை கூப்பிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு. இங்க வா பொண்ணே, செடி ரொம்ப அழகா வளர்த்துருக்கையே அப்படின்னாரு. ஆமா ஆமா, நான் தான் வளர்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னா மீரா. சரி, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தண்ணி ஊத்துவ அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஒரு நாளைக்கா? நான் ஒரு நாளைக்கு 10-15 தடவை தண்ணி ஊற்றுவேன், அதனால தானே செடி இவ்வளோ அழகா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி, இந்த சட்டி எவர் சில்வர் சட்டி வச்சிருக்கியே, இதை வெளியில வச்சிருந்தா யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்களே, நல்ல சட்டியா இருக்கே, இதை யாராவது தூக்கிட்டு போய் வித்துருவாங்க, திருடங்க வந்து எடுத்துட்டு போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இல்லை இல்லை, என்னோட ரோஜா செடி மேலே எனக்கு உயிர், அதனால அதை நான் என்னோட அறைக்குள்ளேயே தான் வச்சு வளர்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் மீரா. சரி, இந்த செடியில ஏதாவது ஓட்டை இருக்காமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இல்லை இல்லை, புது சட்டி, எவர் சில்வர் சட்டி, நாங்கள் ஓட்டை உடசல் பொருளெல்லாம் பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னான். உடனே அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஏம்மா, நீ 10-15 தடவை தண்ணி ஊற்றிருந்தனா செடி என்ன ஆகிருக்கும்? அழுகி போயிருக்கும். நீ செடியை வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தனா சூரிய ஒளியே படாம அது இவ்வளவு செழிப்பாக வளர்ந்துருக்க வாய்ப்பே இல்லை. சரி, மண் சட்டிலேயே கூட 2 ஓட்டை 3 ஓட்டை இருக்கும். அப்போதான் அதில் இருக்கிற அந்த செடியில் நம்ம ஊற்றுற தண்ணி அதிகமாச்சுன்னா அந்த தண்ணி அந்த ஓட்டை வழியாக வெளியே போகும். நீ வச்சிருக்கிறதோ சில்வர் சட்டி, இதில் எப்படி தண்ணி வெளியில் போகும்? ஓட்டையும் இல்லைன்ற. அப்போ இந்த செடியை நீ வளர்க்கல, எங்கேயோ இருந்து வாங்கிட்டு வந்திருக்க, உண்மையை சொல்லு, யார்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்டாரு. மீராவுக்கு ஒரே பயமாயிடுச்சு. அவன் நடந்ததெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்டா. உடனே இந்த செடியை வளர்த்த பார்வதி பொண்ணு இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஆனால் அவள் இல்லை. அவள் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா ரோஜா செடியை காணுமா. ஒரே அழுக. என்னம்மா பண்ணீங்கன்னு கேட்டா, அந்த பொண்ணுங்க 500 கொடுத்து செடியை வாங்கிட்டு போயிட்டாங்க, இதில் உனக்கு பரிசு ஏதாவது வாங்கி தரலாமேன்னு நானும் கொடுத்துட்டேன் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. அம்மா, அந்த 500 அம்மா முக்கியம். இப்போ நான் போட்டியில் போய் கலந்துருந்தேன்னா எனக்கு தான் பரிசு கிடச்சிருந்துருக்கும். அதை நான் எவ்வளோ கண்ணு கருத்துமாக வளர்த்தேன், அதை போய் தூக்கி கொடுத்துட்டீங்களே அப்படின்னு உட்காந்து அழுதுட்டு இருந்தா. சாப்பிட கூட சாப்பிடல, அப்படி உட்காந்து அழுதுட்டு இருந்தா. அப்போ ஊர்க்காரங்கெல்லாம் வந்து, பார்வதி, உன்னோட செடிக்கு தான் பரிசு கிடச்சிருக்கு,
எம்எல்ஏ உன்னை கூப்பிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே பார்வதிக்கு ஒரே மகிழ்ச்சி. அவள் சந்தோஷமாக அங்கே கிளம்பி போனாலா. எம்எல்ஏ அவள் கையில் அந்த 5000 ரூபாயை கொடுத்து அவளை பாராட்டினார். நீ ரொம்ப நல்லா வளர்த்துருக்கம்மா, நல்ல விஷயம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி பாராட்டினாரு. அவர் காசு கொடுத்ததும் பார்வதி என்ன செஞ்சா தெரியுமா? ஓடி போய் மீரா கிட்ட அவளோட 500 ரூபாயை கொடுத்துட்டா. இந்தா, நீ கொண்டு வந்து எங்கள் வீட்டில் கொடுத்த காசு, உன்னோட காசு நீயே வச்சுக்கோ, எனக்கு காசு வேண்டாம், எனக்கு என் செடி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் செடியும் எடுத்துக்கிட்டு மீதி இருந்த பணத்தை எடுத்துகிட்டு வீட்டு நோக்கி ஓடினா. எதுக்காக போகிறான்னு உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? அவங்க அம்மா கிட்ட அந்த காசை கொடுக்குறதுக்கு தான் போகிறா. எவ்வளோ நல்ல பொண்ணு இல்லை பார்வதி. சரி, இன்னொரு கதையோடு சந்திப்போம். டாடா, பை பை.